தனமா அல்லது வேகமாக நம்முடைய அறிவை முன் வச்சு பேசிட்டோமேன்னு சொல்லி மௌத்து வரைக்கும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழுதுகிட்டே இருந்தாங்க, கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தாங்க. இந்த செயல் என்னுடைய அமல்களை பாழாக்கி விடக்கூடாது என்பதற்காக அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு தேடி நோன்பு வைப்பாங்க, சதக்கா கொடுப்பாங்க, அடிமைகளை வாங்கி உரிமையிட்டுக்கிட்டே இருப்பாங்க. வாழ்நாளில் ஒரே ஒரு தடவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கருத்துக்கு எதிராக பேசுனதுனால அவங்க பயந்த பயம். இன்றைக்கு நாளுக்கு நாள் பேசிக்கிட்டே இருக்காங்க, மணிக்கணக்காக பேசுகிறாங்க. இதுதான் அந்த ஈமானுக்கும் உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த பலவீனத்துக்கும் இடையில் உள்ள வித்தியாசம். புரியுதா இல்லையா? உமர் ரலியல்லாஹு அன்ஹு மேலும் சொல்கிறார்கள், அஸ்ஸுன்னத்து மா ஸன்னஹுல்லாஹு வ ரசூலுஹு. சுன்னா என்றால் எது? எதை அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் நமக்கு காண்பித்து கொடுத்தார்களோ அதுதான் சுன்னத். லா தஜஅலு ஹதா அர்-ரஅயி சுன்னத்தன் லில் உம்மதி. நீங்க ஒரு கருத்து சொல்லி அந்த தவறான கருத்தை இந்த உம்மத்துக்கு ஒரு வழிமுறையாக ஆக்கி விடாதீர்கள். புரியுதுங்களா? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், ஐயு அர்தின் துகில்லுனி வ ஐயு சமாஇன் துதில்லுனி இன் குல்து ஃபி ஆயத்தின் மின் கிதாபில்லாஹி பிரஇ அவ் பிமா லா அஅலம். நான் அல்லாஹ்வுடைய வேதத்திலோ அல்லது மார்க்கத்திலோ என்னுடைய கருத்தை கூறினால் அல்லது நான் அறியாத ஒரு விஷயத்தை கூறினால் எந்த பூமியால் என்னை தாங்க முடியும்? எந்த வானம் எனக்கு நிழல் கொடுக்க முடியும்? புரியுதா? ஹசன் அதாவது இப்னு சிரீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பெரிய தாபி, அவங்க சொல்றாங்க, அதாவது தெரியாத விஷயத்தை பேசுறதுல அந்த அளவு பயப்படக்கூடிய மனிதர் அபூபக்கரை விட வேற யாரும் இருக்க முடியாது. இப்ப நம்ம இப்படி மார்க்கத்தில் ஒன்று படித்தாலும் படிக்காட்டி யாராவது கேள்வி கேட்டால் உடனே பதில் சொல்லிட வேண்டியது. அல்லாஹ் பாதுகாக்கணும். படிக்காத வரைக்கும் கேட்கப்பட்ட கேள்விக்கு உண்டான விளக்கத்தை படித்து தெரிஞ்சிருக்காத வரைக்கும் யூகத்தால் பதில் சொல்லக்கூடாது. அப்படி யூகத்தால் பதில் சொல்லி அந்த பதில் சரியாக இருந்தாலும் அது தப்பு தான். புரிஞ்சா இல்லையா? இப்னு சிரீன் சொல்கிறாங்க, தெரியாத விஷயத்தை பற்றி பேசுறதுல ரொம்ப பயந்தவங்க யாரு? அபூபக்கர். அதுக்கு அடுத்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு. புரியுதுங்களா? ஒரு தடவை ஒரு பிரச்சனையில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க குர்ஆன்ல அதை பற்றி தேடுறாங்க, அவங்களுக்கு விளக்கம் கிடைக்கல. ஹதீஸில் தேடுறாங்க, விளக்கம் கிடைக்கல. அப்போ அவர்கள் ஒரு கருத்தை சொல்கிறாங்க. சொல்லிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க, இது என்னுடைய கருத்து, ஃபஇன் யகுன் ஸவாபன் ஃபமினல்லாஹ், இது சரியானதாக இருந்தால் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து கிடைத்தது, வஇன் யகுன் ஹதஅன் ஃபமின்னி, இது தவறாக இருந்தால் இது அந்த தவறு என்னை சேர்ந்தது, வஅஸ்தக்ஃபிருல்லாஹ், அல்லாஹ்விடத்திலே நான் இதற்காக மன்னிப்பு கேட்கிறேன். அப்போ நம்முடைய முன்னோர்கள் சஹாபாக்கள் தாபிஈன்கள் அவர்கள் மார்க்கத்தில் பேசும்போது ரொம்ப பயந்து பேசுவாங்க. எது தனக்கு உறுதியான ஆதாரத்தை கொண்டு தெரிகிறதோ அதை மட்டும் பேசுவாங்க. எது விஷயமா உறுதியான ஆதாரம் இல்லையோ அல்லது அதில் அவர்களுக்கு அதாவது புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு கன்ஃபியூஷன் இருக்குமோ அது விஷயமாக அவர்களிடத்தில் கேட்கப்பட்டாலோ அவர்கள் பேசினாலோ அந்த விஷயத்தை அதனுடைய இல்மை யாரிடம் ஒப்படைத்து விடுவார்கள்? அல்லாஹ்விடம் ஒப்படைத்து விடுவார்கள்.